Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. வெனிசுலாவிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது வரி விதிக்கும் ட்ரம்பின் முடிவு இந்தியாவை எவ்வாறு பாதிக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்கும் சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றும் விவகாரத்தில் அந்நாட்டு அதிபர் ட்ரம்புக்கும் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவுக்கும் இடையே மோதல் தொடர்கிறது. வெனிசுலா வேண்டும் என்றே திருட்டுத்தனமாக குற்றவாளிகளையும் கொலைகாரர்களையும் அமெரிக்காவிற்குள் அனுப்பியிருக்கிறது. இதனால் அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என குற்றம் சாட்டுகிறார் ட்ரம்ப். அதோடு வெனிசுலாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 25% வரை வரி விதிப்பு என உத்தரவிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த உத்தரவு சீனா, இந்தியாவுக்கு எச்சரிக்கையாக இருக்கும் என்றே பார்க்கப்படுகிறது. வெனிசுலாவில் இருந்து எண்ணெய் வாங்கினால் வரி விதிப்பு என்று ட்ரம்ப் மிரட்டும் அதே வேளையில் வெனிசுலாவிடம் இருந்து அமெரிக்காவும் எண்ணெய் வாங்குகிறது என்பது கவனிக்கத்தக்கது. வெனிசுலாவில் எண்ணெயை எடுத்து விற்பனை செய்வதற்கு அமெரிக்காவைச் சேர்ந்த செவ்ரான் நிறுவனத்திற்கு மே மாதம் வரையில் கால அவகாசம் வழங்கியிருக்கிறது அமெரிக்கா. கடந்த பிப்ரவரி மாதம் வெனிசுலா நாளொன்றுக்கு 9,34,000 பேரல் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்ததாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இதில் நாளொன்றுக்கு 5,03,000 பேரல் சீனாவுக்கும் 2,39,000 பேரல் அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி செய்திருக்கிறது. இப்பொழுது ட்ரம்ப் முடிவால் அமெரிக்காவுக்கு பாதிப்பு என்ன என்ற கேள்விக்கு மத்தியில் இது சீனாவுக்கு ட்ரம்ப் நேரடியாக வைக்கும் குறி என்று வல்லுநர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சீன இறக்குமதி பொருட்களுக்கு 20% வரை வரி விதித்துவிட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதுபோக ஏப்ரல் 2 முதல் புதிய வரி விதிப்பு எனவும் உலக நாடுகளை மிரட்டுகிறார் ட்ரம்ப். ஏப்ரல் 2இல் இந்தியா மீது பரஸ்பர வரிகள் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கிறார். வர்த்தகம் தொடர்பாக இந்தியா, அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை தொடரும் வேளையில் வெனிசுலாவிடம் எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் ட்ரம்பின் 25% வரி விதிப்பு மிரட்டல் புது வில்லங்கமாகவே பார்க்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 2019ஆம் ஆண்டு அமெரிக்கா வெனிசுலாவுக்கு பொருளாதார தடை விதித்தபோது அந்நாட்டில் இருந்து இறக்குமதியை நிறுத்தியது. 2023ஆம் ஆண்டு பைடன் நிர்வாகம் வெனிசுலாவுக்கு சில தடைகளில் விலக்குகளை அளித்தபோது மீண்டும் இறக்குமதி செய்ய தொடங்கியது இந்தியா. பொருளாதாரம் சாதகமாக இருந்தால் வெனிசுலாவிடம் இருந்து எண்ணெய் வாங்க இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவிக்கிறார் மத்திய பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி. உலகின் 3வது பெரிய கச்சா எண்ணெய் நுகர்வு நாடாக இருக்கும் இந்தியா தனது தேவைக்காக 85%த்திற்கும் மேலாக இறக்குமதியையே நம்பியுள்ளது. வெனிசுலாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக உலகளாவிய எண்ணெய் சந்தைகளில் நிலவும் நிலையற்ற தன்மையை கருத்தில் கொண்டு சப்ளையர்களிடம் இருந்து மலிவான விலையில் எண்ணெயை பெறுவதில் இந்தியா கவனமாக இருக்கிறது. 2024ஆம் ஆண்டில் இந்தியா வெனிசுலாவில் இருந்து 2,20,00,000 பீப்பாய் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்துள்ளது. இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 1.5% ஆகும். இதுவே அமெரிக்கா வெனிசுலா மீது தடைகளை விதிப்பதற்கு முன்பு 2015ஆம் ஆண்டில் வெனிசுலாவில் இருந்து இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 12% என மதிப்பிடப்பட்டது. வெனிசுலா கடந்த ஆண்டு இந்தியாவுக்கு குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வழங்கியிருப்பதையும் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. அதாவது 2024ஆம் ஆண்டு வெனிசுலா வழங்கிய விலை ரஷ்யா வழங்கிய தள்ளுபடி விலையை விட பேரலுக்கு $14 அளவிற்கு குறைவாகவே இருந்தது. அமெரிக்கா, சவுதி அரேபியா வழங்கிய விலையை விட பேரலுக்கு $20 வரையில் குறைவு. 2015ஆம் ஆண்டு வெனிசுலாவிடம் இருந்து இந்தியா நாளொன்றுக்கு 4,50,000 பேரல் கச்சா எண்ணெயை வாங்கியிருந்தது. அதே அளவு கச்சா எண்ணெயை 2024ஆம் ஆண்டில் இந்தியா வாங்கியிருந்தால் $3 பில்லியன், அதாவது 25,736 கோடி ரூபாயை சேமித்திருக்கலாம் என கணிக்கப்பட்டது. வெனிசுலா எண்ணெய் உற்பத்தி துறையில் இந்திய நிறுவனங்கள் முதலீடும் அதிகரித்து வருகிறது. மத்திய அரசின் ONGC விதேஷ் நிறுவனம் வெனிசுலா எண்ணெய் கிணறுகளில் பெரும் பங்கு முதலீட்டை கொண்டிருக்கிறது. இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் வெனிசுலாவில் $1 பில்லியன், அதாவது 8,572 கோடி ரூபாய் வரையில் முதலீடு செய்திருக்கிறது. இந்த சூழலில் ட்ரம்ப் வரி விதிப்பு மிரட்டல் சவாலாகவே பார்க்கப்படுகிறது. இந்திய நிறுவனங்கள் ரஷ்யா பக்கம் திரும்பினாலும் உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தை நிலையற்றதாக உள்ள வேளையில் எந்தவொரு விநியோக மாற்றமும் விலை நிர்ணயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்.
ட்ரம்ப் மிரட்டலை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 1.22% உயர்ந்துள்ளது. ட்ரம்ப் வரி விதிப்பு எண்ணெய் விலையை அதிகரிக்க வழிவகுத்தால் அது இந்தியாவில் பணவீக்கம், போக்குவரத்து, உற்பத்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இப்பொழுது வெனிசுலாவை வைத்து ட்ரம்ப் தொடங்கும் புதிய வர்த்தக போர் இந்தியாவையும் பாதிக்கலாம். அதில் இருந்து சீனா தப்பிக்க முடியாது என்பதே வல்லுநர்கள் கூற்றாக இருக்கிறது. Chettinad Cement, 63 years of excellence, your perfect concrete choice.